சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்கள் கேப்டன் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. அந்நியார் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து அந்நியார் அவர்களை சந்தித்தேன். நேற்று மதியம் ஒரு 2 மணிக்கு சந்தித்தேன். சரி. பட் விஜய் சார் வர்ற தகவல்லாம் அந்த நேரத்து வரைக்குமே வந்து தெரியாது. ஓகே, ரொம்ப சஸ்பென்ஸ். அந்நியார் அவர்கள், தேமுதிக பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த மாதிரி யாருமே வந்து சினிமாவில் ஏஐ மூலமாக கேப்டனை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து ஸ்டேட்டாகவே கொடுத்தாங்க. இயக்குனர் முதல் கொண்டு எல்லாருமே பேசுகிறாங்க. பட் வந்து விஜய் சார் வந்து பேசலை, வரல அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னார். பட் நேற்று வந்தது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் தான். உண்மைத்தன்மை தெரியாம 50 கோடி ஏஐ மூலமா பயன்படுத்துறதுக்கு 50 கோடி கொடுத்தாங்க, 100 கோடி கொடுத்தாங்க. இந்த நம்பர் போடும் பொழுதுதான் அவங்களுக்கும் ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் அமையும். நீங்க சொல்ற கணக்கை பார்த்தா 1000 கோடி 2000 கோடிலாம் வசூலாகணும். அது வந்து எவ்வளவு வசூலாகிறதுங்கிறது அது நம்ம வலைபேச்சு அந்தனன் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த படம் 1000 கோடியை டச் ஆகணும். பக்கத்துல நின்று அவ்வளவு தூரம் ஆறுதலா பேசி விஜயோட மாற்றத்தை நீங்க சார், அது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடிகரை தாண்டி அரசியலுக்கு வரும்போது மாற்றத்தை ஆக்கி தான் ஆகணும். அது அரசியல்னு எடுத்துக்கலாமா? நேற்று வந்தது கூட இருக்கலாம். இப்போ தேமுதிகவோட பார்வை வந்து அவரு எங்ககிட்ட இணக்கமா இருக்காரு, நாங்களும் அவர்கிட்ட இணக்கமா இருக்கோம். ஆமா, நீங்க கூட அடுத்த கேள்வி கூட கேட்பீங்க, அப்போ கோர்ட்டு படம் வந்து எப்படி சார் நல்லா ஓடுமா அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படிதானே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதே சார் அந்த படத்துல வந்து கேப்டன் இருக்காரு சார். ஓகே, அவர் யாரை நம்பினாரோ இல்லையா கேப்டன் நம்பிட்டார் சார். அதனால படம் ஓடும் சார். போங்க சார். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட மிஸ் ராஜேந்திரன் அண்ணன் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். நேற்று நடந்த நிகழ்வு பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம் முரளி. ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. முரளி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கிறேன். சிறப்புண்ணே. நேற்று ஒரு நிகழ்வு, விஜய் அவர்கள் கேப்டன் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. அந்நியார் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் தேமுதிகவோட பயணிக்க விரும்புகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாத்தோட மத்தியிலும் வந்திருக்கு. ஏன்னா கட்சியின் சின்னத்தை வேற அறிவிக்க போறாரு, கொடியின் நிறத்தை. அப்படின்றப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு தான் எங்களோட கேள்வியா இருக்கு. அதை முதல் கேள்வியாவே அங்கிருந்து தொடங்கிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து அந்நியார் அவர்களை சந்தித்தேன். நேற்று மதியம் ஒரு 2 மணிக்கு சந்தித்தேன். சரி. பட் விஜய் சார் வர்ற தகவல்லாம் அந்த நேரத்து வரைக்குமே வந்து தெரியாது. ஓகே, ரொம்ப சஸ்பென்ஸாக ரொம்ப சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் பட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. நம்மளுடைய அந்நியார் அவர்கள், தேமுதிக பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த மாதிரி யாருமே வந்து சினிமாவில் ஏஐ மூலமாக கேப்டனை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து ஸ்டேட்டாகவே கொடுத்தாங்க. ஏன்னா யார் ஆடியோ லான்ச்சில் பார்த்தாலுமே நம்ம வந்து நாங்கள் வந்து கேப்டன் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு இந்த மழை பிடிக்காத மனிதனில் கூட ஆடியோ லான்ச்சில் கூட வந்து அதோட இயக்குனர் வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சு பேசினார். ஆமாம். பட் நம்ம அந்த படம் பார்க்கும்போது அதில் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா கேப்டன் பிரபாகரன் ஒரு டைட்டில் மட்டும்தான் லாஸ்ட்டில் இருக்கும், ஒரு போர்டு மட்டும் ஒரு கதவில் இருக்கும். ஏன்னா அதில் சத்யராஜ் சார் வந்து கேப்டனாக பண்ணியிருப்பார். அவர் கிளைமேக்ஸில் நான் திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் அதில் வந்து கேப்டன் பிரபாகரன் ஒரு லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது கட் பண்ணால் கேப்டன் விஜயகாந்துக்கு இப்படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் ஏஐ மூலமாக வந்து கேப்டனை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு வந்து தகவல் வந்தோடனே இவங்க வந்து கண்டிப்பாக அது நல்ல விஷயம் அது பண்ணது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக யூஸ் பண்ணாமல் நெகட்டிவாக யூஸ் பண்ணால் அது நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வருங்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்க. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அப்புறம் எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போது நான் வந்து திரு சுதீஷ் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் பேசிக்கிட்டு இருக்காங்க, இயக்குனர் முதல் கொண்டு எல்லாருமே பேசுகிறாங்க.
பட் வந்து விஜய் சார் வந்து பேசலை, வரல அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னார். பட் நேற்று வந்தது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் தான். பட் அவர் வந்து ஒரு இது கட்டசி கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து அவர் ஹீரோ. அப்போது கேப்டன் அவர்களில் வந்து ஏஐயில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நேற்று வந்து 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது 7 மணிக்கு அவர் வந்துட்டு 7:20க்கு அங்கேருந்து கிளம்புனதாக தகவல். நானே வந்துட்டு எனக்கே தெரியாது. அப்புறம் நாமளும் வந்துட்டு இந்த மீடியாவிலலாம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிட்டோம். அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் எனிவே நல்ல விஷயம் அது. அதில் வந்து அவர் வந்து பார்த்தது வந்து நாங்கள் யூஸ் பண்ணோன்னு சொன்னது, நான் அதுக்கு முன்னாடியே இயக்குனர்லாம் பேசியிருக்கிறாங்க. பட் எங்களுக்கும் வந்து என்னென்னா வந்து அவர் பார்த்தது, சந்தித்தது, அப்புறம் கேப்டன் ஃபோட்டோவில் வந்து மரியாதை செலுத்தினது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த முன்னாடி ஒரு வருத்தங்கள்லாம் இருந்தது, வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தங்கள்லாம் இருந்தது. பட் இன்னொரு சிலர் வந்து பேசிக்கிறாங்க, நம்ம கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க, வெங்கட் பிரபு சார் வந்து கேப்டனுடைய டெத்துக்கு வரவே இல்லை அப்படிங்கிற அதையும் பேசிக்கிறாங்க. அதுவும் வந்து சரி, அது அவங்க இஷ்டம். அவங்க அந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது. சரி. பட் இப்போ நேற்று நம்ம கட்சிக்காரங்க லெவலில் பேசிக்கிட்டது என்னென்னா, வெங்கட் பிரபு சார், விஜய் சார் வந்துட்டார், அவர் உடனடியாக வந்துட்டார், அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நாங்களும் வந்து சரி வந்துட்டு பார்க்க வரல, பட் இந்த டெத்துக்கு வந்துட்டாருங்கிறதுனால நாங்களும் வந்து அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பு வந்துச்சு எங்களுக்கும். கேப்டனுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு விஜய் சார் மேலே ஒரு மதிப்பு வந்துச்சு. இப்போ நேற்று வீடு தேடி வந்தது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மரியாதை மதிப்பு விஜய் சார் மேலே வந்துச்சு. பட் எல்லாரும் நேற்று சொல்லும்போது என்னென்னா, வெங்கட் பிரபு சார் இயக்குனர் வரலையே, இன்றைக்கி அவருக்கு வேலை ஆகுதுங்கன்னு வர்றாருங்கிற மாதிரி நம்ம கட்சிக்காரங்க பேசிக்கிட்டாங்க. நான் பேசிக்கலை, கட்சிக்காரங்க பேசிக்கிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் கேட்டது பயணிக்குமா அரசியலில் வந்து தமிழக வெற்றி கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும், அது நம்ம கையில் கிடையாது. அது காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்கும்னா அது நடந்து தான் ஆகணும். நாங்கள் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அவங்க மரியாதை நிமித்தமாக சந்திச்சதாகவும் கேப்டன் அவரோட புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்தினதாகவும், இதை தவிர அன்னியார் அவர்களும் விஜய் அவர்களும் 2 மகன்கள் அவர்களும் சந்தித்து அது ஒரு சின்ன மீட்டிங் நேற்று நடந்ததாகவும் நாங்கள் கேள்விப்படுறோம். வாய்ப்புகள் இருந்தது இருக்கலாம், அதாவது தனியாக பேசியிருந்துருக்கலாம். ஏன்னா இவர் வந்து இப்போ நேற்று வந்து திரு விஜய் சார் அவர்கள் வந்து கொடியை வந்துட்டு 2 முறை ஏற்றி இறக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் பேர் மட்டும் சார் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவார். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி நேற்று ஏற்றி இறக்கியிருக்காங்க. ஸோ அவருக்கு அப்போ வந்து எல்லாத்துலேயுமே நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். அதாவது லீகலைஸாக வந்து இன்னும் வந்து அவர் கொடியை அறிமுகம் பண்ணலை. அவர் மாநாட்டப்போ வந்து அவர் வந்து அதை லீகலைஸாக அறிமுகம் பண்ணுவார். 22ஆம் தேதி வந்து சின்னத்தை அறிவிக்கிறதா சின்னத்தை அறிவிக்கிறார். ஆமா ஆமா, மாநாடு அப்படின்றப்போ அதை பத்தின விஷயங்கள் பேச போறாரு. ஆமா, இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். ஏன்னா இது மரியாதை நிமித்தமா நீங்க ஏஐ மூலமா கேப்டன் அவர்களை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு அன்னியார் அவர்கள் உத்தரவு கொடுத்திருந்தாலும் எல்லாருமே ரவுண்ட் பண்ணி போடுறாங்க. ப்ரொடியூசர் கையில வந்து ஒரு கவர் ஒன்று இருக்கும். ஸோ எவ்வளவு தொகை அப்படின்றதான் அடுத்த கட்ட கேள்வி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் அப்படின்றது இங்க இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாரும் இவ்வளோ தொகையா அவ்வளோ தொகையான்னு தோராயமாக எந்த விஷயமும் தெரியாமல் எல்லாரும் நம்பர்ஸ் அடிப்படையில் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து சார் கமர்ஷியல், அது வந்து இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது ஆக்சுவலாக வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 படத்துக்கு மேலே நடித்த ஒரு ஹீரோ கேப்டன் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தானாக ஒரு 2005 ஒரு கட்சியை துவக்கி 6 வருஷத்தில் எதிர்கட்சி தலைவராகி இன்றைக்கி 18-19 வருஷம் ஒரு கட்சியாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கிட்டு போயிருக்கிறவர். ஸோ வந்து இப்போ பப்ளிக்கில் வந்து ஒரு ஃபிகர் அவர். ப்ளஸ் நம்ம டிசம்பர் லாஸ்ட்டு இயர் 28ஆம் தேதி அவருடைய டெத்துக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்ததுக்கு போக வந்து வீட்டில் கோடிக்கணக்கான பேர் டிவி முன்னாடி ஒரு வேலையும் பார்க்காம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உலகத் தமிழர்கள் அத்தனை பேருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கேப்டன் மேலே ஒரு இமேஜ் இருக்குது. அப்போ அந்த இமேஜ் வந்து நிச்சயமாக வந்து கமர்ஷியல் பண்ணுறது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. அது வந்து பேசத்தான் செய்வாங்க. இப்போ நானே ஒரு சினிமா நடிகர். அப்போது நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் வந்து எனக்கு ஒரு படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நான் சம்பளம் கேட்குறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அது வியாபாரம் தானே.
ஸோ அதில் வந்து இதில் வந்து ரவுண்டு போட்டு கவர் வச்சுருந்தாங்க. அது வந்து அது பேசத்தான் செய்வாங்க. அது வந்து ஏன் நான் கூட சொல்லலாம், அந்த அந்த கவரில் வந்து கேப்டன் நினைவிடத்தில் அன்னதானம் நடக்கு, அந்த அன்னதானத்துக்கு ஒரு டொனேஷன் கூட கொடுத்துருக்கலாம்னு நாங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? அது பார்க்குறவங்க கண்ணை பொறுத்து இருக்குது. பார்க்குற தான் மஞ்சக்காமலைன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணை பார்க்குற கண்ணுக்கு மஞ்சக்காமலைன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்களுடைய நோக்கத்தை பொறுத்து இருக்குது. அது அப்படியே வாங்கினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அது கமர்ஷியல் தானே. ஏன்னா கேப்டன் அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது அப்படியே வாங்கினாலும் தப்பு ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, அதான் அதோட உண்மைத்தன்மை தெரியாம 50 கோடி ஏஐ மூலியமா பயன்படுத்துறதுக்கு 50 கோடி கொடுத்தாங்க, 100 கோடி கொடுத்தாங்க, இந்த நம்பர் போடும் பொழுது தான் அவங்களுக்கும் ஒரு வேதனையான ஒரு விஷயமா தானே அமையும். அது நமக்கு தெரியாது. அது ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படியே வந்து வாங்கினாலும் அது 50 கோடி 100 கோடின்னா அந்த படம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கணக்கை பார்த்தா 1000 கோடி 2000 கோடிலாம் வசூலாகணும். ஓகே, அது வந்து எவ்வளோ வசூலாகிறதுங்கிறது அது நம்ம வலைப்பேச்சு அந்தணன் வந்து சொல்லியிருக்கிறார், இந்த படம் 1000 கோடியை டச் ஆகணும்னு. அது வந்துட்டு நமக்கு தெரியாது, அது அந்தணன் சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, நேற்று விஜய் அவர்கள் வந்ததை கழகத்தின் சார்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வரணும்னு இல்லை, ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் அனுப்பியிருந்தாலே அவங்க பேசியிருப்பாங்க. விஜய் அவர்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அந்த ஒரு மாற்றமாக இருக்கட்டும். ஏன்னா இருக்கும் பொழுது பார்க்கல அப்படின்ற வருத்தம் உங்களை மத்தியில் இருந்தாலுமே கூட நேற்று முதல் ஆளாக வந்து பக்கத்தில் நின்று அவ்வளோ தூரம் ஆறுதலாக பேசி, ஸோ விஜயோட மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகரை தாண்டி அரசியலுக்கு வரும்போது மாற்றத்தை ஆக்கி தான் ஆகணும். ஏன்னா அது எல்லா அரசியல்வாதிக்குமே வந்துடும். சார், அப்போ அது அரசியல்னு எடுத்துக்கலாமா? நேற்று வந்தது கூட இருக்கலாம், அப்படியா? அதுவும் இருக்கலாம், சினிமாக்காகவும் இருக்கலாம். 100% அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இதுவும் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தோட ஹீரோ அவர் தானே. இப்போ வந்து ஹீரோ வராமல் வந்து வெறும் ப்ரொடியூசரும் வெறும் டைரக்டரும் மட்டும் வந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா இப்போ அந்த படத்தில் வந்து அவர் கேப்டனை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னுடைய கருத்துப்படி பார்த்தோம்னா, இந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு அந்த ராக்குள்ள ஒரு சீக்ரெட் ஒரு ஏஜெண்ட்டு, அந்த சீக்ரெட் ஏஜெண்டில் விஜய் சார் வேலை பார்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் அது தோணுது நம்ம அந்த ட்ரைலரை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம இது ஒரு இங்கிலீஷ் படத்தோட நான் ஜெமினி மேன் ஒரு படம் பார்த்துருக்குறேன். அதில் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட் இருப்பாங்க. அந்த ஏஜெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஜெண்டை வந்து கொன்றுவாங்க. ஸோ ஒரே ஒரு தர மட்டும் கொல்ல முடியாது, அவர் தான் ஹீரோ. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்தில் இருந்து இருக்கலாம். ஏன்னா நம்ம மேபி இருக்கலாம், இல்லைனா வந்து இவருடைய வெங்கட் பிரபு சாரோட ஒரிஜினல் தாட்டு கூட இருக்கலாம், இல்லைனா அங்கேருந்து தழுவலாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம அந்த ரா ஏஜெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டு, இந்த உளவுத்துறை, இந்த போலீஸு அப்படின்னாலே நமக்கு தமிழ் சினிமாவில் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் தான். கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாமே தவிர பிஃபோர் 2000க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நாட்டை பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் வரும். ரெண்டாவது ஞாபகத்துக்கு யார் வரும்னு கேட்டிங்கன்னா அர்ஜுன் சார் வரும். ஸோ அப்போ அந்த இதில் வந்து இவங்க வந்து அதை பயன்படுத்தியிருக்கலாம். வெங்கட் பிரபு சார் அதை வந்து நிச்சயமாக அது அவரும் வந்துட்டு 2000 பிஃபோரில் உள்ளவர் தான். ஸோ அவருக்கும் அந்த தாக்கம் இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட்டு, அப்போ கேப்டன் அதோட இருந்திருப்பார். அப்போ கேப்டனோட கூட இருந்த பயணம் பண்ணது வந்து அப்பாவா விஜயா இருக்கலாம். என்னுடைய அனுமானம் தான், கதை நமக்கு தெரியாது. ஸோ அந்த அனுமானத்தில் நான் சொல்கிறேன். இல்லைன்னா கேப்டனுக்கு கீழே விஜய் சார் வந்து வேலை பார்த்துருக்கலாம். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணதுனால அப்போ வந்து கண்டிப்பாக விஜய் சார் வந்து போய் பார்க்கறது தான் முறை. ஓகே. ஸோ அந்த ஒரு தாட்டில் வந்து அவர் வீட்டில் போய் அவர் சார் பார்த்துருக்கலாம். கேப்டனோட பங்கு என்ன அப்படின்றத அந்நியார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கதையாகவும் இல்லை பண்ணியிருப்பாங்கல்ல. ஓகே, நிச்சயமாக வந்து அதை சொல்லியிருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்க முதல்ல வந்து பிஃபோராக வந்து பேசியிருப்பாங்க, அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து படத்தை பார்க்கட்டாலுமே படத்துக்கு முன்னாடி கேட்கணும்ல. ஏன்னா அப்படி ஒரு பெரிய ஒரு இமேஜை வந்து இவங்க டேமேஜ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அவங்களோட கண்டிப்பாக வந்து அதை வந்து சொல்லியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ சினிமாவில் வாழ்க்கை கொடுத்தது கேப்டன் அவர்கள். அரசியலில் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் தன்னோட கட்சியின் சார்பாக இல்லை தன்னோட கட்சியில் இணைஞ்சு பயணிக்க நேற்று அந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தாவும் அவரை நீங்கள் இதெல்லாம் சோசியல் மீடியாக்கள் அவ்வளோ வருதுன்னு, இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து தம்பி சண்முக பாண்டியனை நடிக்க வச்சுருக்கணும். கண்டிப்பாக.
ஏன்னா 90க்கு அப்புறம் தான் வந்து விஜய் சார் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, ஹீரோவாக வந்து நாளைய திருப்பில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. பட் 90ஸ்லேயே மிகப்பெரிய ஹீரோ கேப்டன். நம்ம எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் 100வது படம் கேப்டன் பிரபாகரன்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 81ல் வந்து சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொல்லிட்டு கேப்டனுக்கு சூப்பர் ஹிட்டு கொடுத்தது எஸ்ஏசி சார். அது விஜய் சாரோட ஃபாதர். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு நட்பு எல்லாமே இருந்தது. எஸ்ஏசி சாருக்கும் நம்மளுடைய கேப்டனுக்குமே ஒரு பெரிய பரஸ்பர நட்பு, மரியாதை, அன்பு. ஏன்னா வந்து எஸ்ஏசி சாரே வந்து வீட்டில் வந்து தலைவரை வந்து பார்த்துட்டு போகும்போது அவர் ட்விட்டரில் போட்டிருந்தார், இன்னைக்கு நான் என் தெய்வத்தை பார்த்தேன்னே சொல்லி ட்விட்டர் போட்டார். ஸோ அப்போ அவங்க ஒரு நட்பாக, ஒரு அன்பாக, ஒரு பாசமாக இருக்கும்போது இவங்களும் வந்து ஒரு நட்பாக, ஒரு பாசமாக இருக்கணும். இருந்தால் நல்லது. அப்போ வந்து விஜய் சார் வந்து நிச்சயமாக வந்து தம்பிக்கு வந்து இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஏன்னா இவங்களா வந்து கேட்க மாட்டாங்க, பட் அவராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, அது இயக்குனருடைய டிசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து திரு மைக் மோகனை வந்து சஜஸ்ட் பண்ணதே வந்து வில்லனை வந்து சஜஸ்ட் பண்ணதே வந்து விஜய் சார் தான் சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்கள் வந்து வில்லன் இந்த மாதிரி மெயின் ஆர்டிஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளும் கேள்விப்பட்டோம். இப்போ அவங்களோட அனுமதி இல்லாமல் பாடலாக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும் தேர்வு செய்ய முடியாது. அப்போ வந்து மைக் மோகன் சாரை வந்து இவர் தான் சஜஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு இது வந்து இவருக்கு எங்களுடைய வட்டாரத்தில் நாங்கள் பேசிக்கிறது, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழர்கள் பேசிக்கிறது என்னென்னா, கேப்டன் அவர்கள் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, அப்போ வந்து விஜய் சார் வந்து நம்ம தம்பிக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிறது தான். பட் அது அவருடைய இஷ்டம். வெளியும் அதான் பேசிக்கிறாங்க. அது அவருடைய இஷ்டம். விஜய் சார் வந்து கொடுக்கறது அவருடைய இஷ்டம். பட் இருந்தாலும் நேற்று வந்து பார்த்தது வந்து எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ வந்து வீடு தேடி வந்து பார்த்து மரியாதை பண்ணது எல்லாருக்குமே அது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். பட்டு தொடர்ந்து வந்து அரசியலில் வந்து என்ன எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபியூச்சரில் கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி பிரபாகரன், விஜய் பிரபாகரனும் விஜய் சார் கூட இணையலாம். ஓகே, வெற்றி கழகத்தில் சீக்கிரமாக பிரபாகரன் அவர்களை சந்திக்கலாம். வெற்றி கழகத்தில் சந்திக்க முடியாது, கூட்டணியில் சந்திக்கலாம். அது நடக்கிறது நம்ம கையில் கிடையாதுல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 18 வருஷம் முடிஞ்ச கட்சி. தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிற கட்சி. இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்த்தா இங்கே வந்து தம்பி பிரபாகரன் வந்து யூத்தாக இருக்கிறாரு, அங்கே வந்து விஜய் சார் இருக்கலாம். அப்போ ஃபியூச்சரில் வந்து அது வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போவே 2026 கூட்டணி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது நம்ம கையில் கிடையாது இல்லை, அது ஆண்டவன் கையில். அந்த நேரத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலை, கால கட்டாயம், அது எப்படி வேணாலும் நடக்கலாம். சினிமாவில் அரசியல்னா எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஏன்னா அதில் எடுத்த முதல் முடிவு வந்து நான் இனி நடிக்க மாட்டேன், 69 படத்தோட நான் முழு நேரம் அரசியல் வரப்போகிறேன். இதெல்லாம் கேப்டன் அவர்கள்ட்ட இருந்து வந்தது தான். ஆனால் இங்கே இருக்கிற சிலர் வந்து இல்லை தொடர்ந்து அவர் நடிக்கணும் அப்படின்றதும் விருப்பப்படுறாங்க. அரசியல்னு வந்துட்டா முழு நேரம் அரசியலில் இருக்கணுமானா இல்லை வந்து அப்பப்போ படங்கள் பண்ணுறதும் அவருக்கு, ஏன்னா முழு நேரம் அரசியல் ஆகிட்டு எடுத்ததும் இந்த சிஎம் கனவு அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எடுத்ததுன்னா சிஎம் கனவுலாம் ஆக முடியாது, சிஎம்லாம் ஆகிறது கஷ்டம். ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 234 தொகுதியில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 117 எம்எல்ஏ மெஜாரிட்டியை வாங்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஓட்டு வேணும், நமக்கு ஒரு 30% மேலே ஓட்டு வாங்கணும். ஸோ வந்து திமுக, அதிமுக வந்து இப்போ சாலிடாக அந்த பர்சன்டேஜ்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக 20% வச்சுருந்தாங்க, திமுக அவங்க கூட்டணியோடு சேர்த்து 45க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஓட் பேங்கை வந்து சாலிடாக வச்சுருக்கணும். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 20%க்கு மேலே நீங்கள் ஓட் பேங்கை வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சிஎம் ஆக முடியும். மற்ற ஒரு 4-5 கட்சி கூட்டணிகள்லாம் சேர்த்துட்டு ஒரு ஓட் பேங்க் இல்லாமல் நம்ம வந்து எப்படி பண்ண முடியும்? அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம மக்கள் மைண்ட் செட் ஆகிட்டாங்க. அந்த சிம்பிளில், அந்த எம்பளத்தில் வந்து அந்த 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 சின்னத்தில் வந்து அவன் வந்து மைண்ட் செட் ஆகிட்டான். அவன் போனவுடனே ரெட்டையில் இருக்கா, உதயசூரியன் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம அந்த 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 சிம்பிளை நம்ம வந்து அவன்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதே கஷ்டமான விஷயம். புரியுது. அப்போ வந்து இவர் அது எப்படி நடக்கும்? அது நான் சொன்ன மாதிரி அரசியலில் வந்து திடீர்னு ஒரு நிமிஷத்தில் எது வேணாலும் நடக்கலாம், அந்த சூழ்நிலையில் எப்படி வேணாலும் ஆகலாம். பட்
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஓகே, இப்பயே அவருக்கு அதுக்கான ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா மாநாடுக்கு இடம் தரல, பேருந்துகள் தரமாட்டோம் அப்படின்னு இன்டைரக்டா சில ப்ரெஷர் அப்படின்றத எல்லாரும் சொல்லி கேள்விப்படுறோம். ஆனா அதெல்லாம் பண்ணுவாங்களா? ஏன்னா விஜயின் மாநாடு வந்து அவர் தொடங்க போறாரு அப்படின்றப்போ இப்பயே அதோட ப்ரெஷரை விஜய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இருக்கும் சார். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், மாநாட்டுக்கு வந்து இடம் கொடுக்கல, இடம் கொடுக்குறவங்கள வந்து இவங்க வந்து ஆளுங்கட்சி வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு அண்ணனே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அன்னைக்கு அந்த கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கும்போது திரு விஜய் சார் வந்து அந்த நீட் அவசியம்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அந்த பேட்டி கொடுக்கறதுக்கும் காரணம் வந்து திமுக தான் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து அரசியலில் இருக்கிறதுனால நமக்கு வந்த தகவல் படி அதுக்கு ஒரு சில காரணங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு இந்த ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இவர் இந்த பேச்சை பேசினாருங்கிறன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குங்கிறாங்க. அது நமக்கு கேள்விப்பட்டது தான், காது வழியாக கேள்விப்பட்டது தான். அதனால தான் அவர் அந்த நேரத்தில் வந்து அந்த நீட்டை பற்றி பேசினார். அது ஒரு 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 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து ஒரு இதை நிலைப்பாடை எடுத்திருக்கு. எல்லா ஸ்டேட்டும் வந்து நீட்டு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டேட்டு மட்டும்தான் நீட்டு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நீட்டுக்கு ஆதரவு தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகம்லாம் வந்து நீட்டு வேணும்னு தான் சொல்கிறோம். ஏன்னா நீட்டு இருந்தால் தான் ஒரு ஒரு சாதாரண வரணும் கூட வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி படிக்க முடியும். இல்லை நீட்டு இல்லைன்னா கோடீஸ்வரன் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். இன்றைக்கி வந்து ஒரு நம்ம 3-4 வருஷமாக தான் நம்ம நீட்டில் இருக்கிறோம். அப்போது நல்லா படித்தவன் நல்ல திறமையானவன் தான் டாக்டர் ஆவான். இதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் ஆனவன் யார் ஆகியிருப்பாங்கன்னா பணக்காரனும் டாக்டர் ஃபேமிலி தான் ஆகியிருப்பாங்க. ஸோ அப்போ நீட்டு நல்லது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நீட்டை நம்ம ஆதரிக்கிறோம். பட் இவர் விஜய் சார் அன்னைக்கு வந்து அதை வேண்டாங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதே மாதிரி மாநில கல்விக் கொள்கைங்கிறதையும் அன்னைக்கு வந்து வலியுறுத்தினார். ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும். ஓகே, ஏன்னா ஆளுங்கட்சி இவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இடம் வந்து அவர் முதல்ல வந்து கோயம்புத்தூர்னாங்க, அப்புறம் மதுரைன்னாங்க, அப்புறம் திருச்சின்னாங்க, இப்போ பார்த்தா விக்கிரவாண்டிங்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டியில் 70 ஏக்கரோ 75 ஏக்கரோ வந்து இடம் வந்து கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடம் கொடுக்குறவரை இவங்க வந்து அரசாங்கம் ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தா பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இடைஞ்சல்கள் கொடுக்க தான் செய்வாங்க. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆளுங்கட்சிகள் வந்து இடைஞ்சல் அதெல்லாம் மீறி தான் நம்ம அரசியல் பண்ணணும். இப்போ கேப்டன்லாம் அதெல்லாம் மீறி தான் அரசியல் பண்ணார். நம்ம கேப்டன் எங்கே கட்சி பேரை அறிவித்தார், எங்கே கட்சி கொடியை அறிவித்தார்? ஒரு பெரிய மாநாடு போட்டு மதுரையில் 25 லட்சம் பேரை கூட்டி அங்கே தானே வந்து அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு 3 தடவை கட்சி பேரை சொன்னார். கட்சி கொடியை அதுக்கு முன்னாடி சினிமாவில் பண்ணாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வந்து அந்த இடத்துல தானே. நீங்கள் கட்சியை அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் கட்சி கொடியை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இடம் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ இதிலே நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா கரெக்டாக இல்லாத மாதிரி தானே தோணுது. இன்கேஸ் இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்துச்சு அப்படின்னா தேமுதிக கூட நிற்குமா விஜயோட? அவர் ஆதரவு கேட்டால் நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம், குரல் கொடுப்போம். ஆதரவு மீன்ஸ் குரல் கொடுப்போம். அது நம்ம வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் வாலண்டரியாக வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் விஜய் சாரோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, தம்பிகிட்ட போய் கேட்கணும், தம்பி ஓகேன்னா எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து குரல் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம கொடுத்து தான் ஆகும் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அப்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றதை நம்ம வந்து விரும்ப மாட்டோம். ஸோ அதனால் அவங்க அரசாங்கம் வந்து பல வகையில் வந்து அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்ண தான் செய்வாங்க. இப்போ லோக்கலில் உள்ளவங்க வந்து இடம் கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் கையில் எடுத்துகிட்டு இடம் கொடுக்குறத வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வரணும். நீங்கள் வந்து ஒரு மாநாடு போடுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை கொண்டு போகிறதுக்கு அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும். அப்போ கேப்டன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அண்ணன் சீமான் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது சாதாரண சினிமாவா வந்தோன்னே 300 பேரை அடிக்கிறதுக்கு அது முடியாதுல்ல. இதனையும் மீறி இப்போ தேமுதிகவோட பார்வை விஜய் மேலே எப்படி இருக்குன்னு அதுதான் நீங்கள் முதல்ல சொல்லிட்டோமே. இப்போது தேமுதிகவோட பார்வை வந்து அவர் எங்ககிட்ட இணக்கமாக இருக்கார், நாங்களும் அவர்கிட்ட இணக்கமாக இருக்கோம்.
ஆமாம், நீங்கள் கூட அடுத்த கேள்வி கூட கேட்பீங்க. அப்போ கோர்ட்டு படம் வந்து எப்படி சார் நல்லா ஓடுமா அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படிதானே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதே சார் அந்த படத்துல வந்து கேப்டன் இருக்காரு சார். ஓகே, அவர் யாரை நம்பினாரோ இல்லையோ கேப்டனை நம்பிட்டார் சார். அதனால படம் ஓடும் சார். போங்க சார். படத்தோட வெற்றியை நீங்களே தீர்மானிச்சிட்டீங்க சார். நாங்கள் வந்து எங்கள் கேப்டன் இருக்காரு, அதனால நாங்கள் வந்து அதை வெற்றி பெறணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகேண்ணே, நான் இந்த கேள்வியை கேட்டால் அவங்களும் திட்டுவாங்க. ஆனால் கேப்டன் அவர்கள் இருக்கிறதுக்கு 2 காரணம் அப்படின்றாங்க. ஒன்று வசூல் ரீதியாகவும், இன்னொன்று அரசியல் ரீதியாகவும். அப்படிதான் எடுத்துக்கணுமாண்ணே அதை? சார், அதாவது ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக வந்து அரசியல் ரீதியாகவும் வந்து லாபம் வரணும்னு பார்ப்பாங்க. ஆனால் உங்களோட ஆதரவு சினிமாவில் இருக்கும். கோட் படத்தை நீங்கள் இப்படியே நீங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஓட வச்சிருவோம் அப்படின்ட்டு. சார், எங்கள் தலைவர் இருக்கார்ல சார். ஓகே, ஏன்னா அப்படிங்கும்போது ஏன்னா இப்போ எங்களுடைய தொண்டர்கள் நிறைய பேர் வந்து நிச்சயமாக முதல் நாள் ஓப்பனிங் ஷோ பார்த்துருவாங்க. சரி, ஏன்னா கேப்டனை பார்க்கணும்ல, நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ அந்த ஈகரில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ அது ஒரு அரசியல் லாபத்துக்கும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கிரிப்ட் வெயிட்டேஜ்லேயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இது நம்ம வந்து ஒரு 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 உளவுத்துறை, ஒரு போலீஸு, ஒரு இதுனா அது போலீஸு அப்படின்னாலே நமக்கு மைண்ட் செட்டு நம்ம கேப்டன் தான். ஸோ அதுவும் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு சார் இதில் வந்து அவரை நிறுத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு தெலுங்கு படத்தில் பண்ணார். தெலுங்கு படம் வந்து சரியாக போகலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. பட் இந்த தமிழில் அவர் மாநாட்டுக்கு பிறகு ஒரு ஹிட்டு கொடுத்தாகணும். ப்ளஸ் வந்து இதுலேயும் நிறைய ஹீரோஸ் நடிச்சிருக்கிறாங்க. என்ன பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், மோகன் சார் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேடம் வந்து ஒரு பாட்டுக்கு வரதாக சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஸ்னேகா மேடம், லைலா மேடம், அப்புறம் வந்து மீனாட்சி சௌத்ரின்னு ஒரு மேடம் இருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது காந்தி பேரை வச்சுக்கிட்டு அவர் வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் இன்னும் வந்து என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து அதில் ஹாஸ்பிட்டலில் சீனில் கூட வந்து இல்லை குழந்தைய நான் பார்த்துக்குவேன், பட் காந்தியை தான் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அதே மாதிரி வந்து மோகன் சார் வந்து ஒரு டைலாக் பேசுகிறாரு, காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கோம், காந்தியே வேஷம் போட்டு நம்ம பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கான்ட்ரவர்சி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா காந்தின்னு பேரை வச்சுக்கிட்டு வந்து பாட்டில் ஷாம்பைன் பாட்டில் பாட்டே அப்படி தான் வருது. ஷாம்பைன் பாட்டை திறக்கவா, பார்ட்டியை ஆரம்பிக்கவா, மைக்கை பேசவான்னு சொல்லி ஒரு பாட்டு வருது. பட் அதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விஜய் சார் படங்களில் வந்து சாங் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பட் நம்ம இந்த 3 சாங் நம்ம கேட்டிருக்கோம். 3ஆவது சாங் உருட்டு மிரட்டு புரட்டுன்னு ஏதோ ஒரு சாங் வருது. ஃபஸ்ட்டு சாங்கு அந்த பார்ட்டியை ஆரம்பிக்கவா, கேம்பெயின் போலவா, அப்புறமா அவன் என்ன உளறியா தண்ணியை போட்டான்னு ஒருத்தங்க தண்ணியை போட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக பேசணும் என்னமோ அந்த டைலாக்லாம் வரும் அந்த ஓப்பனிங் சாங்கில். ஏன்னா அந்த 3 சாங்குமே விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சாரோட அந்த அவர் போக்கில் விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ என்ன மாதிரி தெரில. பட்டு அந்த 3 சாங்குமே வந்து நம்மளை விட விஜய் சாரோட ரசிகர்களுக்கு வந்து அது கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நம்ம வந்து கேட்க நல்லா இருக்குமோ நமக்கு தெரியல. பட் விஜய் சாரோட முந்தைய படங்களோட பாடல்கள்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே நல்லாயிருக்கும். புரியுது. அது வந்து இது பட் யுவன் சங்கர் ராஜா சார் இதுக்கு முன்னாடி அவர் விஜய் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ஐ திங்க் புதிய கீதைன்னு நினைக்கிறேன். ஆமாம், புதிய கீதையிலலாம் சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் வந்து இந்த சாங்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். பட் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அது நம்ம வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்தது, அந்த வசனங்கள் நல்லா இருக்குது. பட் வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது, அவர் அந்த சினிமாட்டிக்காக கொண்டு வந்துடுவார். ஏன்னா அந்த மாநாடுலாம் நம்மளாம் எதிர்பார்க்கலையே. அந்த கட் பண்ணி அந்த எடிட்டிங்கில் என்னெல்லாமோ பண்ணி படத்தை ஒரு மாதிரி பண்ணி ஓட விட்டார. ஸோ அந்த ஜிமிக் அப்படிம்பாங்க நம்ம சினிமாவில், அந்த ஜிமிக் வேலைகளை வந்து அவர் வெங்கட் பிரபு சார் வந்து சரியாக பண்ணியிருப்பாருன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா நிறைய படங்கள் அவரும் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு 11 படமும் ஒரு வெப் சீரிஸும் பண்ணியிருக்கிறார். இது வந்து 12 நினைக்கிறேன் ஐ திங்க். ஏன்னா அவர் ஆரம்பித்தது சென்னை 28, அப்புறம் வந்து சரோஜா, கோவா, அப்படி இப்படின்னு வந்து மங்காத்தா, 4வது கூட மங்காத்தா, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கிறாரு. லாஸ்ட்டாக மாநாடு பண்ணார். ஐ திங்க் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபுக்கு 12வது படம். அவர் சார் வந்து பன்முகம் கொண்டவர். ஏன்னா பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். ஸோ வந்து இப்போ ஒரு சினிமா பேக்ரவுண்டிலேருந்து வந்தவர். கண்டிப்பாக சினிமாவுக்கு நல்லாவே அனுபவம் உள்ளவர்.
அதே மாதிரி விஜய் சாரும் வந்து சினிமா அனுபவம் உள்ளவர், சினிமா பேக்ரவுண்டில் உள்ளவர். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த படங்களை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து படம் வந்து எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ளஸ் நிறைய ஹீரோவும் இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா விஜய் சார் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒன் மேன் ஷோ இல்லாமல், இல்லை அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட எல்லா படங்களையும் ஒன் மேன் ஷோ தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. ஏன்னா அப்போ வந்து அவர் எல்லாருமே நம்புறாரு. லேட்டஸ்ட்டாக கேப்டனே நம்புறாரு. ஏஐ இல்லை அதுக்கு முன்னாடியே நம்புறாரு. இப்போ இந்த ஏஐ மூலமாக இப்போ கேப்டனையும் வந்து அவர் வந்து நம்புறாரு. என்ன ஒன்று எனக்கு வந்து அந்த ட்ரைலர்லாம் பார்த்தம்போது எல்லாமே நல்லா இருந்தது. பட் அந்த மோகன் சாரோட அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு வந்து ஒரு கேட்சிங்காக இல்லை. ஏன்னா ஒரு அதில் படம் நம்ம அந்த அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து மோகன் சார் தான் வில்லன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த குரல் வந்து நமக்கு வந்து அது கேட்ச் ஆகலை. ஏன்னா ஒரு வில்லன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ் வீரப்பா ஆகட்டும், பிஎஸ் வீரப்பாவோட குரல்லாம் சும்மா கரகரன்னு இருக்கும். சிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படிம்பாரு. ஸோ அது ஒரு தனித்துவமான ஒரு வாய்ஸு, ஒரு தனித்துவமான ஒரு சிரிப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்பியார் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குரலும் கணீர்னு இருக்கும். அப்புறம் எஸ்ஏ அசோகன் சார். ஸோ அப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த 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 குரல்லாம் வந்துட்டு அது அந்த வில்லனுக்கு உரித்தான ஒரு இதாக இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு வந்து அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த குரல் வந்து ஒரு மைனஸாக இருக்குது. ஓகே. ஸோ அது கூட ப்ளஸ்ஸாக இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. நம்ம அந்த சீன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படங்கள். இதெல்லாம் கொண்டு வந்து இருக்காரு. ஏன்னா பிரசாந்த் சார் இருக்கார். ஏன்னா இந்த ட்ரெய்லரில் ஓப்பனிங்கே அவர் தான் வாய்ஸ் கொடுக்குறாரு. நம்ம எடுத்து ஆனால் பட் தெரியுது, நம்ம ஒரு 40% கதை தெரிஞ்சிடுச்சு. 40%ல் வந்து இந்த மாதிரி ஒரு ரா ஏஜென்சி, அதுக்குள்ள ஒரு சீக்ரெட்டு இது சாட்ஸா என்னமோ ஒன்று சொல்கிறாங்க. அதில் ஒரு குழு, அதில் வந்து பெரிய விஜய் சார் இருப்பார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சார் வர்றாரு. இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள தாக்கம் என்னென்னா கைதின் டைரி கதை மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது கூட ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நம்ம அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில். ஸோ வந்து இப்போ பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இது 2 பேருமே ப்ரூஃப் பண்ணணும். விஜய் சாரும் இதில் வந்து ஜெயிக்கணும், வெங்கட் பிரபு சாரும் இதில் ஜெயிக்கணும். சரி. ப்ளஸ் வந்து பிரசாந்த் சார் வந்து அவர் 90s உள்ள ஹீரோ, இவருக்கு கூட இருந்தவர். பிரபுதேவா 90s உள்ள சார் வந்து ஹீரோ. ஸோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அஜ்மல்னு ஒரு ஹீரோ இருக்கார். கிட்டத்தட்ட 4 ஹீரோ இருக்கிறாங்க. அப்போ இந்த 4 ஹீரோ வந்துட்டு அதுக்கு உண்டான சீன்ஸு, அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்க போய் தானே அவங்க வந்து ஒத்துக்கிருப்பாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். 5ஆம் தேதி எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபைனலாக இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லியோ படம் 1000 கோடி எட்டுமா அப்படின்லாம் கேள்விப்பட்டு இருந்தோம், பேசப்பட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. நம்மளும் நிறைய விவாதிச்சிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. மோகனோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நடிகர்கள் இருக்காங்க. 1000 கோடி வசூலுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்களோட சப்போர்ட் இருக்கா? அதாவது இதே மாதிரி தான் ஒரு யூடியூப்பில் என்னை கேட்டாங்க, லியோ வந்து 1000 கோடி வருமானு. நான் வந்து வரவே வராது, ஜெயிலரை தாண்டி வராது, அப்படி வந்துச்சுன்னா மீசை எடுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அது காரணங்களும் சொன்னேன். ஏன்னா ரஜினி சார் வந்து உலக அளவில் வந்து மாஸ், விஜய் சார் அதுக்காக வந்து இல்லைன்னு சொல்லலை. ரஜினி சார் வந்து இன்னொரு விஷயம், இந்தியா முழுவதுமே தெரிஞ்ச ஒரு கரிஷ்மா ஃபேஸ். இன்றைக்கி வந்து ஹரியானாவில் டெல்லி பார்டரில் போனால் கூட ரஜினி சாரை தெரியும். அதே மாதிரி பீகாரில் ஒரு குக்கிராமத்தில் போனாலும் ரஜினி சாரை தெரியும். ஸோ வந்து அவர் ஃபேஸ் வேல்யூ வந்து வேறு, விஜய் சாரோட ஃபேஸ் வேல்யூ வேறு. நான் அதெல்லாம் சொன்னேன். ப்ளஸ் வந்து ஜெயிலர் வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன், அதையும் சொன்னேன். ப்ளஸ் ரெட் ஜெயிண்ட் இது வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி லியோ வந்து ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி நான் சொன்னேன். உடனே நீங்கள் படம் பார்க்காம எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படிலாம் எனக்கு கருத்து கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க நான் படம் பார்க்கல, பட் சினிமா நாலேஜை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே. அதனால் வந்து அது வந்து கண்டிப்பாக ரஜினி சார் படம் எந்திரன் மாதிரியோ இல்லைன்னா அதான் எந்திரன் ஐ திங்க் லாஸ்ட்டாக 800 crores போச்சு. 2.0 வந்து 800 crores வந்து வந்துச்சு. அவங்க வந்து லீகலைஸாகவே வந்து வசூலை சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி பேனர்லாம் வந்து வந்து கணக்கு கரெக்டாக கொடுத்தாகணும். அதே மாதிரி வந்து ஜெயிலரை வந்து இவங்க சன் பிக்சர்ஸ் அவங்களும் வந்து கணக்கு கரெக்டாக கொடுத்தாகணும். அப்போது நான் சொன்னேன் இது வந்து 1000 crores டச் ஆகாதுன்னு. ஆனால் பட் அவர் ஃபஸ்ட்டு டேயே 140 crores அப்படின்னாரு. சார் ஒரு டிசிஆர் வராமல், ஒரு கணக்கு வராமல்,
எதுவுமே தெரியாமல். ஆனால் ஃபஸ்ட் டே வசூல் என்னென்னா அது நாங்கள் இப்போ தான் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு அது ஒரு பதில் சொன்னார் மிஸ்டர் லலித் அவர்கள், அந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்கணும், எங்களுக்கு கலெக்ஷன் வரணுங்க, இந்தியா அளவில், தமிழ்நாடு அளவில், ஓவர்சீஸ் அளவில் கலெக்ஷன் வரணும், அது வந்துட்டுருக்கு, வர்றதுக்கு லேட் ஆகும், அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நாங்கள் அதை இப்போ தான் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே அது தப்பான பதில். சரி. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 1 வீக்கில் இவ்வளோ கிராஸ் ஆகிடுச்சு, 2nd வீக்கில் எவ்வளோ கிராஸ் ஆகிடுச்சு, அப்புறம் பார்த்தா ஜெயிலருக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னு. கணக்கு நமக்கு என்ன தெரியும், நம்ம சொல்கிறது தானேங்க கணக்கு. உண்மையான கணக்கு என்னங்க? அப்படி பார்த்தோம்னா பிகில் படம் வந்து இதே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான், இதே கல்பத்தி அகரம் அர்ச்சனா அவங்க மேடம் தான் தயாரிப்பாளர். அதில் வந்து லாஸ்ன்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க, லவ் டுடே ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாமே எங்களுக்கு லாஸுங்க, லவ் டுடே வந்து நல்ல லாபம்னு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்ம இப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா பிகில் வந்து பார்த்தீங்கன்னா 185 கோடி ரூபா பட்ஜெட்டு, அது வசூலானது வந்து பார்த்தீங்கன்னா 285லேருந்து 310ன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. அது நம்மளாக போடுறது தானே, இப்போ சோஷியல் மீடியாவில் நம்மளாக போடுறது தானே. அது உண்மையான வசூல் என்னங்கிறது தயாரிப்பாளருக்கு தானே தெரியும். அப்போ அந்த தயாரிப்பாளர் ஏன் அங்கே வந்து அந்த லவ் டுடே இதில் சக்ஸஸ் மீட்டில் வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க, இதுக்கு முந்தின படங்கள்லாம் எனக்கு லாஸ் அப்படின்னு? ஏன்னா அவங்க ஐ திங்க் நான் வந்து நினைக்கிறேன் 2006 தான் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம், கல்பத்தி அகரம் சாரோட ஏஜிஎஸோட படம் திருட்டு பையில தான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் அவங்க நிறையா சந்தோஷ் சுப்ரமணியன், அப்புறம் வந்து தனி ஒருவன், நிறைய படங்கள் பண்ணாங்க அவங்க. அந்த ப்ரொடக்ஷன் இப்போ 2006லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 16-17 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு, 18 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அவங்க வந்து லவ் டுடே லாபத்துக்கு முன்னாடி வந்து அவங்க அப்போ பிகில் நல்லா ஓடிச்சுன்னா அதை சொல்லியிருந்துருக்கணும். எங்களுக்கு பிகிலில் வந்து 100 கோடி லாபம் வந்ததுன்னு சொல்லியிருக்கணும்ல, அதை சொல்லலையே அவங்க. ஸோ வந்து அது வந்து 1000 கோடி டச் ஆகிறதுங்கிறது நம்ம கையில் கிடையாது, அது ஆண்டவன் கையிலையும் ஆடியன்ஸ் கையிலையும் தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் தான் ஆண்டவன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறது தான், கிரிக்கெட்டு தோனி இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எஸ்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பேன் இண்டியா மூவியாக கொண்டு போயிடலாம். நிறைய இன்னும் சஸ்பென்ஸ் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது வந்தால் தான் நமக்கு தெரியும். தோனி வந்து வர்றாரா இல்லைன்னா அந்த விஷுவலை மட்டும் கிரிக்கெட் ஆடுற விஷுவலை மட்டும் காட்டுறாங்களா, இல்லை எஸ்கே இருக்காருன்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்டேடியத்தில் இருந்து எஸ்கே சார் கை தட்டிகிட்டு இருக்காரா, இல்லை அவர் கேரக்டராக நடிச்சிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியணும். எதாக இருந்தாலுமே வந்து அது ஆசைப்படுறது தப்பு கிடையாது. 1000 கோடி இல்லை, கூட 1000 கோடி 2000 கோடி வந்தாலும் வந்து நமக்கு அவங்க காசு தர போகிறது இல்லை. இல்லை, விஜய் சார் ஃபேன்ஸ் எப்பவுமே அதை கொண்டாடுவாங்க, விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸும் கொண்டாட ரெடியாக இருக்கீங்க. ஆமாம், இதெல்லாம் அடிப்படையில் 1000 கோடி வாய்ப்புகள் இருக்கா? அது நம்ம கையில் கிடையாது, அது ஆண்டவன் கையிலே ஆடியன்ஸ் கையிலையும் இருக்குது. ஓகே, இல்லை வாய்ப்புகள் வருமா உங்களோட ஒப்பீனியன்? அது நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், ஆண்டவன் கையிலையும் ஆடியன்ஸ் கையிலையும் இருக்குது. சிறப்பு. ரிலீஸ் ஆன வாட்டி நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். படம் ரிலீஸுக்கு அப்புறம் உள்ள கேப்டன் அவர்களை எப்படிலாம் நம்ம பயன்படுத்திருக்காங்க அப்படின்றதும் பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நன்றி முரளி சார் அவர்களே. ஆதன் டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் சந்திப்போம். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசே ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறும் நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.